السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மக்களே, இந்த வாரத்திற்கான தலைப்பு நோன்பாளிக்கு தேவை பக்காவான தக்வா என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்கள் மீது புனித ரமலான் மாதத்துடைய முதல் ஜும்ஆவை நாம் எல்லோரும் இங்கு அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முதல் ஜும்மாவை போன்று இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ரமலானுடைய அனைத்து ஜும்மாக்களையும் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா புனித ரமலான் மாதத்தை உலகம் முழுக்க உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் தன்னின் பக்கம் அழைத்துக் கொள்வதற்கு ஒரு அற்புத வாய்ப்பாக ரமலானை ஆண்டுதோறும் நமக்கு மத்தியிலே அனுப்பி வைக்கிறார். அப்படிப்பட்ட ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் கடைபிடிக்க வேண்டிய ஏராளமான ஒழுக்கங்களில் பிரதானமான ஒழுக்கம் என்னவென்று கேட்டால் ஒன்றே ஒன்று தக்வா என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதை மையமாக வைத்துத்தான் நோன்பாளிக்கு தேவை பக்காவான தக்வா. நோன்பாளிகளுக்கு என்ன தேவை என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பினால் ஒரு பெரிய லிஸ்ட் போற அளவுக்கு நீண்டுகிட்டே போகும். ஒரு நோன்பாளிக்கு காலையிலிருந்து சகலிருந்து சாப்பாடு, அவர் சாப்பிட்டதிலிருந்து பசித்து தாமித்து நாள் முழுக்க அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்து இத்தியாதிலே ஏகப்பட்ட உணவுகளை வைத்து நோன்பை திறந்து அதை ஒட்டி இரவு உணவு என்றெல்லாம் நிறைய ஒரு நோன்பாளிக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன என்பதை அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டு போய்விடலாம். ஒரு உண்மையான நோன்பாளிக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. இன்னும் சுருக்கமா சொல்வதாக ஆரம்ப காலகட்டத்துல பதிலுடைய நாடுல பதில் போக மைதானத்துல சஹாபாக்களுக்கு அதுதான் முதல் நோன்பு. நோன்புனா என்னன்னே தெரியாதவங்க பதில் போக அறிவிக்கப்பட்ட நாளில், அப்படிப்பட்ட அந்த பதில் போருடைய நாளில் சஹாபாக்கள் மக்கள் நம்மை ஒரு வகையான மிக உயர்ந்த உணவுகளை சாப்பிட்டு நோன்பு நோற்றவர்கள் அல்ல. வெறும் பேரிச்ச பழங்களையும் தண்ணீரை மாத்திரமே அவர்கள் உட்கொண்டு நோன்பை நோற்றவர்கள். நோன்பு என்ன என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நோன்புக்கு சகரு ஒரு பேரிச்ச பழமும் தண்ணீர் இருந்தாலே போதுமானது என்று நிரூபிக்கின்ற அளவு சஹாபாக்கள் மக்கள் இந்த மண்ணிலே நோன்பை கடைபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? வறுமையா என்று கேட்டால் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அது இறை அச்சம் என்பதை காட்டுகிறது, தக்வா என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அப்படி ஒரு நோன்பாளிக்கு தேவையானது அனைத்தையும் நாம் இங்கு வரையறுத்தாலும் இவையெல்லாம் தாண்டி ஒரு நோன்பாளிக்கு முக்கியமானதை பக்காவான தக்வா இருக்க வேண்டும். தக்வா இல்லாவிட்டால்
அந்த நோன்பாளிக்கு சொல்லப்பட்டது அனைத்தும் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். ஒரு சஹாபி, சஹாபாக்களில் ஆக வயது சிறிய சஹாபி. அவர்களை காட்டிலும் அவர்கள் மூத்த சஹாபி. அவர்கள் ஒரு முறை அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், யா உமரே, தக்வா என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள். உபயோகத்தை கேட்ட கேள்விக்கு அவர்கள், நாம் நினைப்பதை போன்று தக்வா என்று சொன்னால் இறை அச்சம் என்று சொல்லிவிடுவார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் கிடையாது. அவர்கள் சொன்னார்கள், தக்வா என்றால் என்ன, நீங்களே சொல்லுங்கள். பொதுவாக ஒரு நன்மையான கேள்வி எழுப்புகிற பொழுது தனக்கு பதில் தெரிந்திருந்தாலும் கேள்வி எழுப்பியவர்கள் பக்கமே அந்த கேள்விக்கான பதிலை சாட்டிவிட வேண்டும். ஏன்னா நம்ம விட கூடுதலா விளக்கங்கள் அவர்கள் தரக்கூடும். அவர்கள் சொன்னார்கள், தக்வா என்றால் நீங்களே சொல்லுங்கள் உபையே. அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, நீங்கள் எப்போதாவது உங்கள் வாழ்க்கையிலே முற்கள் கற்கள் நிறைந்த பாதைகளில் நடந்தது உண்டா என்று உபயோகக்காரர் கேட்டார்கள். உமர் சொன்னார்கள், நான் பல முறை அது மாதிரி நடந்திருக்கிறேன். என்னுடைய பல பாதைகளில், என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்த பாதைகளில் சமையலை பொருட்களும் கிடக்கும், கற்களும் கிடக்கும். அப்படி என்றால் இவரை நீங்கள் எப்படி நடப்பீர்கள்? உபை கேட்டதற்கு ஒவ்வொரு சொன்னார்கள், யா உபை அவர்களே, நான் கற்கள் பொருட்கள் நிறைந்த பாதைகளில் நடந்து செல்கின்ற பொழுது என்னுடைய காலனி, என்னுடைய பாலனி, என்னுடைய பேசி அல்லது என்னுடைய கைதி, என்னுடைய ஆடையை நான் என்ன செய்வேன், ஒரு பிடி என்னுடைய கரண்ட காலத்தின் மேல் உயர்த்திக் கொள்வேன். இன்னும் சொல்ல போனால் அந்த கற்கள் முற்கள் நிறைந்திருக்கும் பாதைகளில் ரொம்ப கவனமா நான் நடந்து செல்வேன். காரணம் என்ன என்று கேட்டபோது ஒவ்வொரு சொன்னார்கள், நான் கவனத்தோடு நடந்து சென்றாலும் ஏதாவது இடத்தில் என்னுடைய கால்களில் முன் குத்தி விட்டாலும் அல்லது கற்கள் குத்தி விட்டாலும் அது எனக்கு பாதிப்பை உண்டாக்கும். இருந்தாலும் பாதிப்பு வராத அளவுக்கு நான் கவனமாக நடந்து செல்வேன் என்றார். இந்த பதிலை தான் உபயோகிக்காக சொன்னார்கள். சற்று நேரத்திற்கு முன்னால் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, தக்குவா என்றால் என்ன என்று கேட்டீர்களே, தக்குவாக்கான ரத்திய சுருக்கமான பதில் இதுதான். ஒரு முன்னி இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம், அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பாளி அந்த மாதம் கடக்கின்ற காலம் எல்லாம் தன்னுடைய ஒரு மாத கால பகல் நேரங்களையும் இரவு நேரங்களையும் முற்களும் கற்களும் நிறைந்த பாதைகளாக அவர்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். சகலம் செய்துவிட்டு மறுநாள் சகலம் செய்கின்ற வரைக்கும் ஒரு நாள் பொழுது முழுக்க தான் எந்த கெட்ட வார்த்தையும் பேசிவிடக் கூடாது, தான் எந்த கெட்ட பாதையும் பார்த்து விடக்கூடாது, தான் எந்த கெட்ட பேச்சுக்களையும் கேட்டு விடக்கூடாது என்ற தீமை பக்கம் போகாமல் ஒரு நோன்பாளி கண்ணு கருத்துமாக புரிவோராக தன்னுடைய ஈமானை, தன்னுடைய நோன்பை, இந்த நோன்பு முடிகின்ற காலம் வரைக்கும் ஒரு நோன்பாளிக்கு தேவை என்று கேட்டால் அதுதான் பக்காவான தக்குவா. நிறைய திருடர்கள், நிறைய மொண்டமாரிகள், நிறைய குடிச்சீர்கள், நிறைய என்ன பேசிப்பாங்க, பிளான்ல ஒன்றும் மாற்றம் இல்லையே, பிளான் கரெக்டா இருக்குல்ல, பக்காவா ஸ்கெட்ச் போட்டது யாரு என்று கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையடிக்க கூட்டத்துடைய தலைவர் திருடர்களை பார்த்து கேட்பான். ஒரு செயல் தீமையான செயலா இருந்தாலும் அவன் அந்த குறிப்பிட்ட வார்த்தையை கவனித்து பாருங்க, பிளான் பக்காவா கேட்பான். ஒரு தீமையை செய்வதற்கு முன்னால் அவன் பயன்படுத்தும் வார்த்தை பக்காவா. நீங்க தமிழ்ல போய் பக்காவான வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தங்களை பின்னாடி பார்த்தாக்கா துல்லியமான, சரியான, முறையான, கதலட்சியமான இதெல்லாம் அவருடைய அர்த்தங்கள் உள்ளடக்கி இருக்கும். அது போல ஒரு நோன்பாளி இந்த மாதம் முழுக்க துல்லியமா, மிகச் சரியா, மிக முறையா இந்த மாதம் ரமலான் கடக்கின்ற வரைக்கும் தன்னுடைய நோன்பை அவர் ஒரு பக்காவான தக்குவாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எல்லா அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா தக்குவாவை அறிந்து கொள்வதற்கான ஒரு நற்பாக்கியம் எல்லா காலத்திலும் இருந்தாலும் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் பிரத்யேகமாக தந்திருக்கிறார். நீங்க மற்ற மாசத்தை பாருங்களேன், 11 மாசத்துல நீங்க செய்யற அமலுக்கும் ரமலான்ல நீங்க செய்யற அமலுக்கும் வானத்திற்கு பூமிக்கு உள்ள வித்தியாசம் குறை தூரம் இருக்கும். ஏன்னா ரமலான்ல நீங்க தொழுத தொழுகைக்கும் மற்ற மாசங்களை தொழுத தொழுகைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும்.
மற்ற நாட்களில் தொழுகின்ற பொழுது வயிறு நிறைஞ்சிருக்கு, நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆயிருக்கு, எல்லாமே. ரமலான் என்று எடுத்துக்கொண்டால் வயிறு ஒட்டிய நிலையில், தாய்ந்த நிலையில் இருக்கிறது, நாவலெல்லாம் வறண்ட நிலையில் இருக்கிறது. சகலிருந்து சாயங்கால பொழுது வரைக்கும் உலகத்தில் எவன் சொன்னாலும் கேட்டாங்கன்னா படைத்தவன் சொன்னான்ற ஒரு காரணத்திற்காக 13 மணி நேரம் பட்டினியாக இருப்பது ஒரு சாதாரண செயல் அல்ல. அது ஒரு அறப்பேருக்கு சமம் என்றாலும் கண்மணி நாயகம் ஒரு கோமாளிக்கு சமம் என்று குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த தியாகத்தினை நாம் செய்யக்கூடிய அமல் அது பிறக்கின்ற பொழுது அச்சமானதாக தக்குவானதாகத்தான் பிறக்கும் என்றாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். அது போல ஒரு நோன்பாளி ரமலான் முடிகின்ற வரைக்கும் தான் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ரமலான் திட்டம் தீட்டி இந்த ரமலான் காலங்கள் முடிகின்ற வரைக்கும் தன்னுடைய அமல்களுக்கு அவர் ஒரு தக்குவாவான ஒரு வரையறை உண்டாக்கி கொள்ள வேண்டும். தக்குவா இல்லாத அமல் எந்த காலத்திலும் அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படாது என்று சொன்னார்கள். தக்குவாவோடு செய்யப்படுகிற ஒரு தஸ்பீஹ் கூட அல்லாஹ்வுடைய தர்பாரை சென்று அடையும் என்று குறிப்பிட்டார்கள் கண்மணி நாயகம். இன்றைக்கு ரமலான் மாதம் அடைந்தும் நோன்புகளை நோற்றும் இரவு வணக்கங்களை புரிந்தும் எல்லா நல்ல அமல்களும் செய்தும் ஒன்றே ஒன்று குறை ஏற்படும் என்று சொன்னால் அதுதான் இறையச்சம் இல்லாமல் போய்விட்டது. சடங்காக மாறிவிட்டது ரமலான். இந்த சமூகத்திலே சகர் எடுத்து விடலாம், நோன்பு பிடித்து விடலாம், பகலிலே 13 நேரம் பசித்து விடலாம், பசித்து இருந்து விடலாம், தாகித்து இருந்து விடலாம், இஃப்தியார் நோன்பு திறந்து விடலாம், ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தராவியா நின்று மாங்கு 20 ரக்காயத்து தொழுது விடலாம், குர்ஆனிலே ஒரு 1.5 ஜுஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி விடலாம். இப்படி ஒரு டைம் டேபிளா ஒரு அமலை நிர்ணயிச்சு ஒரு ரசனை இல்லாம, ருசி இல்லாம, அந்த ஒரு தாக்கம் இல்லாம, அதுல ஒரு தக்குவா பிறக்காம செய்யப்படுகிற அத்துணை அமல்களும் நமக்கு வேண்டுமானால் மன திருப்தியை தரலாம், படைத்தவனுக்கு ஒருவரும் அது திருப்தி தராது என்றாலும் கண்மணி நாயகம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். எத்தகைய போன்று இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்றால் உங்களுக்கு முந்தைய சமுதாயத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன். அவர்களை போன்று நீங்களும் அச்சமுடையவர்களாக மாற வேண்டும். சஹாபாக்களை போன்று நல்லவர்களை போன்று நாம் உருவாக வேண்டும் என்றால் அல்லாஹ் உலகத்தில் அதற்கு ஒரு பாதையை வகுத்து தருவார். அந்த பாதை தான் எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு செய்கின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ நோன்பாளிகள் இந்த உலகத்திலே அவர்கள் பசித்திருப்பதை தவிர, தாகித்திருப்பதை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. எத்தனையோ நோன்பாளிகள் இரவு நேரத்தில் நின்று தொழுவதை தவிர வேறு ஒன்றும் கிடைப்பது கிடையாது. காரணம் என்ன? பகல்ல பசிச்சு இரவுல நின்று வணங்கியும் ஒரு விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்க. அதுதான் இறையச்சம். அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வோடு, அந்த சிந்தனையோடு நீங்கள் ரமலான் நோன்பு காலங்களில் ஒரு நொடி கழித்தாலும் போதும், நான் பசித்திருப்பது அல்லாஹ்வுக்காக, நான் தாகித்திருப்பது அல்லாஹ்வுக்காக, நான் குனிவது, நிமிர்வது, சஜூத் செய்வது, அத்தையாத்து ஓதுவது, சமூகத்தை அசைவது, அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், என் கை விரலை அசைப்பது, சகரிலிருந்து இரவு வரைக்கும் செய்யப்படுகிற ஒவ்வொரு அமலிலும், அந்த ஒவ்வொரு அமலிலும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்கு என்று உள்ளத்துல வந்தால் அதற்குத்தான் உலமாக்கள் தக்வா என்று ஒரு வரையறை இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தக்வா இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? காலமாக பள்ளிவாசல் நடக்கக்கூடிய ஒரு குற்றம் என்ன தெரியுமா? எல்லா பள்ளிகளிலும் தராவியா தொழுகைக்கு ஆமிதா சொந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, ஒரு 1.25 ஜுஸ் சிரமப்பட்டு நேற்று என்ன சாப்பிடுறது ஞாபகம் வச்சுக்க முடியல, போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் என்ன டிஃபன் பண்ண ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது 2-3 பேர் சொல்லி எல்லாரும் சொல்லிவிட முடியுமா? இது சாதாரண விஷயத்தை நம்மளால இந்த உலக நிலையை வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு 1.25 ஜுஸ், ஒரு ஆயத்து மாற்றம் இல்லாமல் இந்த ஆயத்துக்கு அடுத்து இந்த ஆயத்து, இதுக்கு அடுத்து இந்த ஆயத்து என்று ஏறக்குறைய 1.5 ஜுஸ் அளவுக்கு மனனம் செய்து சாதாரணமாக சப்புல நின்று விடலாம். இந்த முசல்லால நின்று ஓடுவது பெரிய சிரமமான காரியம். ஒரு குன்னூர்காக கூட இந்த இடத்துல நின்று ஓட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய பயங்கரமான இடம். ஒரு குன்னூர்லா ஓட முடியாத இடத்தில் ஒரு 1.25 ஜுஸ் அளவுக்கு மனனம் செய்து சரளமாக ஓடக்கூடிய எத்தனையோ பள்ளிவாசல்களில் நம்ம அல்லாஹ்வை சேர்ந்த ஆண்கள் எத்தனை பேர் அந்த பள்ளிவாசலில் நிரப்புகிறார்கள்?
சும்மா ஆட்டா சமுதாயத்துல போன்ற ஒரு சடங்கு சமுதாயம் இது போன்று முதல் நாள் தராவியா ஜேஜன் பள்ளிவாசல ஆகிறது, இரண்டாம் நாள் தராவியா பிபி சுகர் பள்ளியெல்லாம் லைட்டாக போச்சுகிறது, மூணாம் நாள் தராவியா தொழுறவங்க தொழுவாங்க, நாலாம் நாள் அதுதான் ஒரு கூட்டம் இருக்குது காலப்புத பள்ளிவாசல் அவங்க பாவுக்கு போறாங்க, அதோட 27 செய்வாங்க. ஆமிசா இருக்கிறாரா மத்தமோட இருப்பாரு இல்ல வெளியூர் யாரை கூட்டிட்டு வரணுமா என்று சந்தேகத்தோடு ஒவ்வொரு ரமலான் 27 கூட்டம் எப்படி முதல் நாள் குடிச்சிட்டு போனாங்களோ 27ஆம் தேதிக்கு திரும்ப வரலாம். இதுல என்னங்க தப்புவா இருக்கு? இங்க இருக்கு யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம்? நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். வருஷங்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னானா? வருஷத்துல ஒரு மாசம் தானே. அந்த அடிப்படை புரிதல் தான் மார்க்க உலமாக்கல் இறை அச்சம் என்று சொல்லுகிறார்கள். அந்த புரிதல் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் தக்குவாதார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். யார் பொய் சொல்வதிலிருந்து இந்த ரமலானில் தங்களை விலக்கிக் கொள்ளவில்லையோ, யார் பிழைகள் செய்வதற்கு தங்களை தற்காத்துக் கொள்ளவில்லையோ, அவர்கள் பசித்திருந்தும் தாமித்திருந்தும் அம்மாவுக்கு எந்த பலனும் இல்லை என்றார்கள் கண்மணி நாய். வருஷம் முழுக்க சொல்ற போய் ரமலான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயபக்தியோட 2 எக்ஸ்ட்ரா அடிச்சு விடுவாங்க. வருஷம் முழுக்க பண்ற பித்தலாட்டம் ரமலான்ல கூட எக்ஸ்ட்ரா 2 சேர்த்து அடிச்சு விடுவாங்க. ஆனா ரமலான் மாசம் ஆச்சு பொய் சொல்லு தன்னை தடுத்து பண்ற எண்ணம் இல்ல. ரமலான்ல பொய் சொன்னா நல்ல பறக்கத்து உண்டாகும், ரமலான்ல போர்ஜரி பண்ணா பித்தலாட்டம் பண்ணா இன்னும் வியாபாரத்துல அமோக வெற்றி வரும் சொல்லி ரமலானை தவறுதலாக புரிந்து கொண்டு நோன்பு நோட்ட நிலையிலும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் குடும்பத்தில் பழக்க வழக்கத்தில் 3ஆம் மனிதருடைய பழக்கத்தில் எல்லா நிலைகளிலும் பொய்யை விடுவதில்லை, பிழைகளை விடவில்லை. ஆனால் நோன்பு நோக்குகிறார் அல்லாஹ் சொல்லுகிறார், ரசூல் சொல்லுகிறார்கள், உன் நோன்பு பிரயோஜனமற்றது என்றார்கள். எப்படி உப்பில்லா உணவு குப்பைக்கு சொந்தமோ அது போல தக்குவா இல்லாத அமல் நாளை மறுமையில நம் முகத்தில தூக்கி வீசப்படும் என்றார் கண்மணி நாய். அந்த இறை அச்சம் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நோன்பாளிக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமான தக்குவா இல்ல, பக்காவான தக்குவா இருக்க வேண்டும். தக்குவாவை யாரும் பார்த்தது கிடையாது, தக்குவா எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா தக்குவா என்று சொன்னால் ஒரு உணர்வு விளக்கல் வரணும். எவன் பார்க்கிறானே இல்லையோ என்னை படைத்த ரப்பு பார்க்கிறார், அந்த உணர்வு தான் தக்குவா. எத்தனை பேர் நம்மள வந்திருக்கு? அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ரமலான் தோல்வதற்கு முன்னால் 5:30 பஜருடைய பாகு, 6 மணிக்கு பஜருடைய தொழுகை, 5:29 ஒரு முழிப்பு வந்திருக்கும். அவர் மறுபடியும் தூக்கத்தை தொடரும் 30க்கு பள்ளிவாசல மாட்டி அல்லாஹு அக்பர் என்று வார்த்தையை சொல்லுவார். காதுல நல்லா விழுந்திருக்கும். அதை தாண்டும் காணாம மீண்டும் தூக்கத்தை தொடர்வாரு பாருங்க. இவர் தக்குவா இல்லாத மனிதர். இது ஒரு உதாரணம். நோன்பு மாசம் வந்திருக்கும், எல்லாரும் நோன்பு நோக்குறாங்க, எல்லா வீடுகளையும் சகை செய்யறாங்க. இவர் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் போய் இருந்து கொஞ்சம் தூங்குறாரு பாருங்க. இவர் தக்குவா இல்லாத மனிதர். இதற்கெல்லாம் உதாரணங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லப்படுவோம். தக்குவாவை பார்க்க முடியாது, தக்குவா எப்படி இருக்கும் என்பதை நம்மளால் சித்தரிக்க முடியாது. அமல்களின் ரீதியாக அமல்களின் வழியாக அந்த தக்குவாவை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் என்று கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் இந்த சமூகத்தில் இல்லாமல் போயினது. நோன்பாளிகள் ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு இஹ்லாஸோடு அமல் செய்கிறார்களோ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த இஹ்லாஸோடு சேர்ந்த தக்வாவும் இருக்கப்பட வேண்டும். இஹ்லாஸ் சொன்னா மன தூய்மை. எந்த நற்காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும், அதுதான் இஹ்லாஸ்னுவாங்க. இந்த சமூகத்துல இஹ்லாஸ் இருக்கு. கஞ்சி காசு கொடுக்குறாங்க, அல்லாஹ் வேண்டி கொடுத்துடுறாங்க. நோன்பாளிக்கு ஏதாவது நோன்பு திறக்க வடை போண்டா வாங்கி தர்றாங்க, அல்லாஹ் வேண்டி வாங்கி தந்துடுறாங்க. அல்லது ஆபிசாபத்தினுடைய உயர்ந்த அன்பளிப்பு தவறாக கொடுத்துடுறாங்க. இப்படி அழிந்து கொண்டே போகலாம். எல்லா நற்காரியத்தையும் இஹ்லாஸோடு செய்கிறோம். இஹ்லாஸ் இருந்து என்ன செய்ய? இஹ்லாஸோடு சேர வேண்டிய தக்வா தேவையில்லையே. தக்வா சேர்ந்தால் தான் இஹ்லாஸுக்கே மதிப்பு. வெறுமன மன தூய்மையோடு புனித தன்மையோடு நான் நிறைவேற்றி விட்டேன், நான் குழுந்து விட்டேன், என் கடமை முடிந்து விட்டது என்று நகர்ந்து போவதல்ல. அந்த குடுக்குதலில் அந்த நிறைவேற்றுதலில் இறை அச்சமும் கலந்திருக்க வேண்டும். நான் கொடுக்கிற பள்ளிவாசலுக்கு கஞ்சி காசு அல்லாஹ் எடுத்துப்பானா? நான் எவ்வளவோ கருத்து பண்ணியிருக்கிறேன், அல்லாஹ் வணங்காம இருக்கிறேன், ரமலான மட்டும் நல்லவனா கொடுக்குறீங்க, நல்லா எடுத்துப்பா. அது தனக்குள்ள ஒரு கேள்வி. நான் ஆமுதாக்கையோட உயர்ந்த அன்பளிப்பு தவிர எனக்கு அவருக்கு உண்டான அன்பு பிரியம் இருக்கட்டும், ஆனா இந்த அல்லாஹ் எடுத்துப்பானா? இது இறையச்சத்துல சேருமா? சிந்தனை பிறக்கணும்.
ஒரு நோன்பாளிக்கு நோன்பு பேச்ச குலத்தை அன்பளிப்பா தரும், கொடுத்தா நோன்பாளி நன்மை அப்படியே ரிப்பீட் ஆகும். ரைட்டு, எல்லாம் புரியுது. ஆனா இது அல்லாஹ் எடுத்துப்பானா? இது இரையச்சமான செயலா? இரையச்சம் தான், தக்குவாவான செயல் தான். ஆனா சிந்தனையிலே கேள்விகள் பிறக்கணும்ன்றாங்க சொல்லலாம். ரமலானில் நீங்க எந்த அமல் செய்தாலும் ஒவ்வொரு அமலையும் அது இரையச்சமுடைய அமலாக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் இந்த ரமலான் நோன்பாளிகளுக்கு பக்காவான தக்குவா என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிடுகிறார்கள். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், இத்தகில்லா ஐசுமா குந்த, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் ரமலான்ல பக்திமானா இருப்பாங்க, யாரையும் குறை சொல்ற நோக்கத்துல பேசல. பள்ளிவாசல் உள்ள அவ்வளவு பயபக்தியா பாபத்தியா பயான் கேட்பாங்க, குரான் ஓதுவாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க. ஆனா பள்ளிவாசலுக்கு வெளியே போயிட்டாங்கன்னா பழைய திருடி கதவு துறடி என்ற கதையின் பிரகாரம் அவர்கள் வளமையான வாழ்க்கை வாழ தோல்விடுவார்கள். பள்ளிவாசல யாரையும் சீர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அங்க ஆயிடுச்சுன்னா எவனா இங்க வண்டியை விட்டது, இது ரமலான் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம வீணா போயிடும். வண்டி எடுக்கும் போது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டம் கொடுக்கறது, எவனா இங்க விட்டது, யார் விட்டா என்ன எடுத்துட்டு போக வேண்டியதான பேசாம, என்ன ஊருக்கும் அங்கத்து மழையா இருக்குது, நீங்க வண்டி விட்ட இடத்துல பெரிய பெரிய மழையா இருக்குது, வண்டி நோக்க முடியாம கிடக்கிறதுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டா ஆண்பாரத்துக்குன்னா வண்டி வெளியே வந்துட போகுது. அந்த புரிதல் கூட இல்லாம நோன்பு நோச்ச நிலையில் அமல் செய்த நிலையில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வண்டி எடுக்கும் காலத்திலிருந்து தொடங்கி எல்லா நல்ல நிலைகளிலும் ஒரு நோன்பாளி என்பதை மறந்து தக்குவா இல்லாமல் நோன்பை கடந்து கொண்டிருக்கிறோம். பயான் கேட்கறது, உழுவுறது, குரான் ஓதுறது மட்டும் கிடையாது. இறையச்சம் எல்லாத்திலும் இருக்கிறது. நீங்க இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். இறக்கும் பொழுது இல்லாத ஏழ்மையான ஒருத்தர் நிக்கிறான்னா அவன் அசிங்கமா கூட பார்க்க கூடாது, அப்படின்னு பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படிதான் பார்க்கணும். பார்ப்பதிலும் கூட இறையச்சம் இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி உள்ளத்துல நினைப்பது கூட நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். நோன்பாளிக்கு பக்காவான தக்குவா வர வேண்டிய காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்கிறான். அதுல பிரம்மாண்டமான படைப்பு மனித படைப்பு. இந்த மனித படைப்புக்கு அல்லாஹ் தஆலா எல்லாரோடையும் தந்திருக்கிறான். இயற்கையாகவே நல்லது கெட்டது, நற்பண்பு தீய பண்பு எல்லாமே நல் ஒழுக்கத்தை அல்லாஹ் உள்ள அழைத்திருக்கிறான். சில மனிதர்களை பாருங்க, நன்மை செய்வாங்க, சில மனிதர்கள் தீமை செய்வாங்க. அதனால யாரையும் உயர்ந்தவங்க தாழ்வு சொல்லிட முடியாது. அல்லாஹ் என்ன சொல்ல, இது ஒரு நல்லது வச்சிருக்கிறேன், நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. நீங்க புத்திசாலித்தனமா தீமையை தடுத்துட்டு நன்மையை தொடரும். நீ நன்மையை தொடருன்னு சொன்னா உன்னுடைய அமளி இறையச்சத்தை நானே புகுத்துவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாம தக்குவாவான ஒரு தக்குவாதாரிகளாக உருவாக வேண்டும் என்றால் அமல நாம முதல்ல துதிக்கணும், அமல்களில் நாம முந்தியவர்களாக இருக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நற்காரியங்களை நீ தொடர்ந்து செய்தால் உன்னை நான் இறையச்சமுடையவராக மாற்றுகிறேன். ஊர் முழுக்க ஆங்காங்க தர்கா இருக்குது, என்ன வேலை இல்லாம கட்டி விட்டாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சொல்ற கூட்டம் பைத்திய மாதிரி உடஞ்சிட்டு போகுது, அது நமக்கு தேவையில்லை. தர்கா தேவையா, வழிபாடு தேவையா, கத்திரி கடவுள், அதை பத்தி பிரச்சனை இல்லை. எதற்கு ஆங்காங்க தர்காக்கள்? இதை காட்டுகிறது அவர்களெல்லாம் அவர்கள் நான் இறையச்சமாக நான் உருவாக்கி இருக்கேன். அவர்களாம் உருவானது கிடையாது. அவங்களாவே ஒரு குடியில படுத்துக்கிட்டு ஆயத்த இறைநேசர், பெஸ்ட் இறைநேசர் என்ன எல்லாரும் அவங்க எந்த இறைநேசரை வெளியில போட கொண்டு வச்சுக்கிறாங்களா? கிடையாது. ஊர்வர்கள் யார் உருவாக்கல, அவங்க தன்னை அல்லாஹ் உருவாக்கினான். வழிமாறுகளை சிறந்த வழிமாறு அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் உருவாகவில்லை, அல்லாஹ் அவர்களை உருவாக்கினான். அல்லாஹ் எப்படி உருவாக்கினான்? அப்துல் காதர் ஜீலானி அமல்களை புதித்தார்கள், ஆர்வத்தை காட்டினார்கள், எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறாங்க நிலையோடு செய்த அல்லாஹ் அவர்களை உலகத்திலே சிறந்த பக்திமானாக உருவாக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிடுகிறார்கள், ஒரு தோழர் வந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ் தக்வாவுக்கு விளக்கம் தாருங்கள், அதே நேரத்திலே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸௌம், நோன்பை கொண்டு உன்னுடைய அமலை பூர்த்தி செய்து கொள். ஏனென்று கேட்டால் அந்த நோன்புக்கு நிகரா வேற எந்த அமலும் இந்த உலகத்துல கிடையாதுன்னா, நோன்புக்கு ஆறு செய்தி இந்த உலகத்துல இதுவரைக்கும் ஒன்றும் கிடையாதுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி பசிச்சு தாழ்ச்சிருக்கிற உன்னதமான அந்த உண்ணாவிரதம்,
சாப்பிடாம தண்ணி குடிக்காம தாகித்துக்கிற அந்த அற்புத நிலை இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த காணிக்கை உலகத்துல எந்த செயலுக்கும் அது ஈடே ஆகாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பை கொண்டு உன்னுடைய அமலை பூர்த்தி செய்து கொள், நோன்பை கொண்டு அல்லாஹ்வை நீ அடைந்து கொள் என்று குறிப்பிட்டார்கள். நோன்பை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் அல்லாஹ்வை அடைந்து கொள்வோம். அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தக்குவா அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை தவிர ஆகக்கூடிய மகனுக்கு வேற எந்த கூலியும் கிடையாது, நான் தர கூலியை தவிர. அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு நோன்பாளி கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல எல்லா நிலையிலும் அவனுக்கு என்ன செய்யற நன்மையை கொடுத்துற. ஆனா நோன்புக்கு நான் தான் தரும் நல்லா பிடிவாதமா ஒத்த காலில் நிக்கிறான். அவர் தர்மம் பண்ணாரா ஒரு மலக்கு விட்டுருவான்ல, அவர் சாப்பாடு கொடுத்தாரா ஒரு மலக்கு விட்டுருவான்ல, அவர் மனைவியை பார்த்து பொன்முறை கொடுத்தாரா அல்ல ஒரு மலக்க விட்டுருவான். தான் சாப்பிடும்போது மனைவிக்கு ஒரு கவனம் கொடுத்தாரா அதற்கு அல்ல ஒரு மலக்கு விட்டுருவான். நோன்பு காலங்களில் நோன்பை தவிர மற்ற எல்லா நல்ல வணக்க வழிபாடுகளுக்கும் அந்தந்த மலக்கு நன்மைகள் எழுத வருவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், நோன்புக்கு மட்டும் யாரும் கிட்ட வராதீங்க, நான் தான் கணக்கு பார்ப்பேன். என்ன அர்த்தம் தெரியுமா? என் அடியாருடைய தக்குவாவை உங்களால் யாரும் எடை போட முடியாது, நான் தான் எடை போடுவேன். எடை போட முடியுமா? நல்ல ஆடை ஊத்தி நாளைக்கு பக்தி மண் சொல்லிட முடியுமா? அல்ல நல்ல பேசுறதுனால ஒரு பெரிய ஒரு பாவத்தை சொல்லிட முடியுமா? அல்ல 90 நாளை ஒரு ஏழையற்ற சொல்லிட முடியும் கிடையாது. மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியாருடைய தக்குவா விஷயத்தில் அவன் சரியானவனா முறையானவனா, அவன் தக்குவா உண்மையிலே தக்குவா முறையதானா என்று நிர்ணயிக்கும் இடத்தில் உங்களில் யாருக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. எனக்கு மட்டும் என்று அல்லாஹ் தஆலா நோன்பு காலத்தில் மற்ற அமல்களுக்கெல்லாம் மலக்குகள் நன்மையை தூக்கிட்டு வந்தாலும் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் தான் நன்மை தருவன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இந்த நோன்பு மாதங்களில் ஒரு நோன்பாளிக்கு தேவையானது பக்தாவான தக்குவா இருக்க வேண்டும். அந்த தக்குவாவை உருவாக்கி கொள்ளக்கூடிய பண்புதான் பயிற்சி பாசறை தான் இந்த ரமலானுடைய மாதம். சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்குது, ரையான் என்ற வாசல். அந்த வாசலிலே நாளை மறுமை நாளிலே சுவனத்திற்கு போகக்கூடியவர்கள் எல்லோரையும் பார்த்து சொல்லப்படும், நோன்பு நோட்டவர்கள் எல்லோரும் இந்த ரையான் என்ற வாசலில் நுழையுங்கள். சாய் நோன்பாளிகள் எங்கே? அந்த வாசல்ல ஒரு மலக்கு கேட்பார். அப்ப நோன்பு நோட்ட எல்லாரும் அந்த வாசலுக்குள்ள போவாங்க. அதுலயே சில பேர் போக மாட்டாங்க. யார் தெரியுமா? தக்குவா இல்லாத நோன்பாளிகளால் ரையான் வாசலை பார்ப்பார்கள், வாசலுக்குள் நுழைய முடியாது. வாசலுக்குள் நுழைந்தவர்கள் யாரும்? அவர்கள் தான் இறை அச்சமுடையவர்கள். சொர்க்கத்துல ஒரு வாசல், அப்ப ஒட்டுமொத்தமான ஒரு சொர்க்கம். அந்த ஒட்டுமொத்தமான ஒரு சொர்க்கத்துல ஒரு தனி டிபார்ட்மெண்ட் தான் ரையான் என்ற சொர்க்கம். அது நோன்பாளிகளுக்கான ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட். ஒரு மண்டபத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள ஒரு பொண்ணுதான். ஆனா அந்த வக்கீல விருந்து பல வகையா இருக்கும். சாதாரண பாமரனுக்கு பொதுவா எல்லாருக்கும் ஒண்ணும் அடிச்சு விடுவாங்க, ஒரே சோறு ஒரே கறியில. ஆனா முக்கியமா வந்து தாங்க விஐபி அவங்க பார்த்த ஸ்பெஷலான அறையில ஸ்பெஷலான ஒரு தாவத்துக்கு போயிட்டு காரணம் அவங்களும் விஐபி. பொருளாதாரத்தை இவங்களோட உயர்ந்தவங்க, அந்தஸ்த உயர்ந்தவங்க, தகுதியில உயர்ந்தவங்க. உலகம்னு அப்படித்தான பார்ப்போம், இருந்து போட்டோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? மறுமையும் சூனத்தின் ஒளிகளுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய பாகுபாடு, நீயும் நோன்பு நோற்றாய், நீயும் நோன்பு நோற்றாய். ஆனால் உங்கள் இருவருக்கு மத்தியான வித்தியாசம் தெரியுமா? நீ தக்குவா இல்லாமல் நோன்பை நோற்றாய், நீ தக்குவாவோடு நோற்றாய். அதனால் நீ ரையான் வாசலுக்குள் செல். கடந்து துடிப்பான், கதறுவான். இது தெரியா என்ன தெரியாம போச்சு, தலை அடிச்சு விடுற. சும்மா பையன் சொல்லலையா உனக்கு? எத்தனை ரமலான் அடைஞ்சிருக்கிறது தெரியாதா உனக்கு? இப்ப வந்து குதிக்கிற, தக்குவாவோட நோன்பு வைக்கிற முடியாது என்று அல்லாஹ் நாமளை தூக்கி முகத்தில் வீசுவான் என்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு காலங்களிலே நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், 10 700 மடங்கு வரைக்கும் நான் நன்மையை தருகிறேன். ஆனால் இதெல்லாம் நோன்பாளிற்கு நான் தரக்கூடிய சிறப்பாக இருந்தாலும் நான் தருவதில் சிறந்தது என் அடியாருக்கு நான் தான் கூலியை நிர்ணயிப்பேன்றான். நான் தான் நிர்ணயம். எப்ப நிர்ணயிக்கிறான்? நீங்க ரமலான் முழுது செய்யற நன்மைக்கு ஆன் ஸ்பாட்ல நன்மை அல்ல அக்கௌண்ட்ல போடுவான். ஆனா நோன்பாளிக்கு மட்டும் கூலி எப்ப கிடைக்கும்? பெருநாள் திடல்தான் கிடைக்கும். ஏன்னா தக்குவாவுடைய என்று அங்கதான் போய் முடியும். அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க, ஒரு நோன்பாளி பெருநாளுடைய திடலில் நோன்பு நோற்ற நிலையில் நோன்பு காலம் முடிந்து அல்லாஹ்வை சந்திக்க வருகின்ற பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ்வும் அடியானுக்கு ஏற்பட அந்த உறவு இருக்கு. அந்த உறவை இணைத்து வைக்கக்கூடிய பாடம் தான் தக்குவா என்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நோன்புல எந்த அமலுக்கும் நன்மை உடனே கிடைக்கும். ஆனா தக்குவாவோடு செய்தோம்ன்றதுக்கு சரியான கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் பெருநாளுடைய தினத்தன்றுதான். அன்றைக்கு அல்லாஹ் நமக்கு அந்த நன்மையை முழுவதுமாக தர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற இந்த ஒரு மாத காலத்தை ஒரு சாதாரணமாக கழித்தலே நம்மள நிறைய பேர் நாம சொன்னேன்ல இந்த வருஷம் ரமலான் மின்னல் வேற பாத்தி இல்ல புதன்கிழமை ஆரம்பிச்சது ஓடிடுச்சு வெள்ளி ஓடிடுச்சு அடுத்த வாரம் நாம் குழம்பிய அந்த இந்த மாசம் ஜட்டு வேகத்துக்கு போயிடும். எதுக்கு இந்த புலம்பல், எதுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தைகள்? இன்னவர் அழகால் பின்னியா இன்னும் போல் வாழ்க்கை. நான் இந்த பயால ஏதோ சொன்ன இடத்து ஞாபகம், போன வருஷம் ரமலானே இன்னும் நம்ம நினைவுல இருந்து பாஸ் ஆகல, இன்னும் அந்த கனவுகள் அப்படியே இருக்கு. அதுக்குள்ள அடுத்த ரமலானே அழைச்சிட்டோம். போன ரமலானே ஏற்கப்பட்ட என்ற சந்தேகம் நம்ம உலகத்துல வரல, அதுக்கு அடுத்த ரமலான் அடைஞ்சிருக்கிறோம். நாம எண்ணங்களில் ரமலான் வந்துருச்சு, சீக்கிரம் போகலாம், சீக்கிரம் நம்ம நினைச்சா சீக்கிரம் தான் போவோம். ரமலான என்ஜாய் பண்ணு, அமல்களை கொண்டு தக்குவாவை கொண்டு இந்த ரமலானை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வருட காலம் அளவுக்கு பூர்த்தியாக்கப்பட வேண்டும். யார் என்ன நினைக்கிறார்களோ அது அப்படியே நடக்கும் என்றாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறநாள் விஷயத்தை கூட அதுக்கு அல்லா உதாரணம் காமிச்சிருப்பான். 1-2 பேர் தான் பேர தெரியக்கூடாதுன்னு நினைச்சா, 98 பேர் பேர தெரியும் நினைச்சாங்க. 8 மணிக்கு மேல செய்தி வந்து பேர தெரிஞ்சிருச்சு. என்ன அர்த்தம் இதென்னா, எண்ணங்கள் சரியாக இருந்தால் அல்லா நிச்சயமாக இந்த அமரங்களுக்கு செய்ய வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அபூர்வமா நபி அவங்க அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் வீட்டில உறங்கி கொண்டிருந்தார்கள். 2 மலக்கு வந்து ரசூலுல்லாஹை எழுப்பினாங்க, எந்திரிங்க வாங்க. இழுத்துட்டு போனாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மலையின் மீது ஏற சொன்னாங்க, மலை அடிவாரத்துல. ரசூலுல்லாஹ் இந்த மலையில என்னால ஏற முடியாது, நாங்க உதவி செய்யறோம், நீங்க ஏறு. ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு அந்த மலையில ஏறிட்டாங்க. ஏறி பார்த்தா அந்த பக்கம் ஒரு கடுமையான ஊழல் சத்தம், கடுமையான ஒரு சத்தங்கள் ஏற்படுது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன சத்தம்? மலக்குகள் சொன்னாங்க, இது நரகத்தில் நரகவாதிகள் போடக்கூடிய சப்தங்கள் என்று குறிப்பிட்டார். கொஞ்ச தூரம் கடந்து போனார். சில மனிதர்கள் தலைகீழா தூங்கிட்டு கிடக்கிறார். சில மனிதர்களுடைய உதடுகள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலை, நாவல் ரத்தம் வடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்த ரசூலுல்லாஹ் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டாங்க. இந்த மலக்கு சொன்னாங்க, இவர்கள் வேறு யாரும் கிடையாது, ரமலான் மாதத்தில் சஹர் செய்து நோன்பு பிடித்து இஃப்தியார் நேரத்தில் நோன்பு திறக்க போற நேரத்துல 6:26 நினைக்கிறேன், 6:26 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இல்லாம 6:20 நோன்பு வந்துட்டார். நோன்பு திறக்க வேண்டிய நேரத்தை துறக்காமல் நோன்பை தாமதம் படுத்தக்கூடாது, அதே சீக்கிரம் எடுத்துடக்கூடாது, சரியான நேரத்தில் கொண்டு போகணும். 6:26 திறக்க வேண்டியது ஒரு கட்டத்துக்கு 6 மணி வச்சீங்க, 10 நிமிஷம் முன்னாடி நோன்பை திறந்துட்டார். அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பொறுமை காட்டாமல் நோன்பு நோச்சலின் அவசரத்தை காட்டியதால் அல்லாஹ் அவருக்கு இந்த தண்டனையை தந்தான் என்றார்கள் மலக்குமார்கள். இது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. நோன்பு வச்ச நிலையிலேயே நோன்பை சீக்கிரமா திறந்ததுக்கே உதடு வெடிச்சு வாய் முழுக்க ரத்தம் வருதுன்னா, இங்க ஒரு கூட்டம் நோன்பே வைக்காம நோன்பாளிகளை போன்று சுற்றிட்டு இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 1000 நோய்கள் இருக்கட்டும், உள்ளத்துல பயம் இருக்குதான், நான் நோன்பு வச்சா அப்படி ஆயிடுச்சு, எப்படி ஒரு நாள் மூத்தாதான் போகணும், அது கன்ஃபார்ம், அதுல மாற்ற கருத்து இருக்கா? இதை விட பெரிய அபாயம் அது. ஒரு நாள் நம்ம ஜனாதா பிளாட்டா கிடக்க ஒரே உங்களை பார்க்கிறோம், அதையே நாம தாங்கிட்டு வாழ்ந்துக்கிறோம். இதுல ஒரு நாள் வச்சா என்ன ஆகும், ஒரு மாசம் வச்சு என்ன ஆகும்? நமக்குள்ளே பயத்தை உண்டாக்கிட்டோம்னா நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நாம் இழக்கிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ் இந்த புனித ரமலான் மாதத்துடைய முதல் ஜும்மாவிலிருந்து எஞ்சியிருக்கக்கூடிய அத்தனை நாட்கள் பகல் இரவு நேரங்களில் ஒவ்வொரு செயலிலும் நான் உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். எல்லா செயலிலும் நான் தக்குவாவோடு செயல்படுவேன். ஒரு நோன்பாளிக்கு தேவை பக்காவான தக்குவா என்ற உறுதியோடு இந்த மாதத்தை கடக்க வேண்டும் என்று கூறி, எதை பேசிடுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவாராக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.